ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் என்னென்னா மிட் வீக் எவிக்ஷன். இந்த வாரம் தான் லாஸ்ட்டு. இந்த வாரத்தில் லாஸ்ட்லலாம் வச்சு அனுப்ப போகிறது கிடையாது. ஏன்னா 5 பேருக்கு தான் அங்கே இடம். ஸோ லாஸ்ட்டு ஃபினாலி ஸ்டேஜில் 5 பேர் தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரனுக்கு ஓட்டு பார்த்தீங்கன்னா தெறிக்க விட்டுட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் இப்போது நிலவரப்படி பார்த்தீங்கன்னாவே 1,10,000க்கு மேலே ஓடிட்டுருக்கு. சரிங்களா? ஆனால் இந்த மிட் வீக் எவிக்ஷன் இது வரைக்கும் நடக்கவே இல்லை. போன வாரம் நடந்திருக்கணும், அதுக்கு முன்னாடி வாரம் நடந்திருக்கணும். ஏன் வந்து தாமதப்படுத்துகிறாங்க? ஏன் பணப்பெட்டியை தாமதப்படுத்துனாங்க? பணப்பெட்டியில் இவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டு எதுக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. அதனால தான் நிறைய பேர் வந்து ரூமர்ஸை கிளப்பி விடுறாங்க. காலையில் வந்துட்டு ஜாக்லி வந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னு. ஆனால் இது வரைக்கும் அப்படி கிடையாது. மேபி அவங்க அந்த 4 லட்சமோ 3 லட்சமோ எடுக்க போனாங்க சொன்னால் பற்றி அதை கண்டிப்பாக எடுத்து வந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஜாக்லி வந்துட்டு யோசிக்காமல் பண்ண மாட்டாங்க. இப்போது மொத்தம் 6 பேர் வந்து இந்த வாரம் இருக்காங்க. மொத்தமே 6 பேர் தான் இருக்காங்க 24 பேரில். ஸோ 6 பேரில் ஓட்டு கம்மியாக இருக்கிறது அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்மளே ரயான் மட்டும்தான். ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 13,000 ஓட்டு தான். அதுக்கு மேலே இருக்கிற பவித்ரா கூட பார்த்தீங்கன்னா 14,000 ஓட்டு வந்திருக்கு. பட் ரயானுக்கு வந்து 13,000 ஓட்டு தான் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரயானுக்கே இவ்வளோ ஒரு சோகமான நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே அந்த வாரங்கள் மட்டும்தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக தெரிஞ்சுது. வெதர் பேட் ஆர் குட் அது நம்ம பேசாமல் தனியாக பார்த்தோம் அப்படின்னா டிக்கெட் டு ஃபினாலே அந்த வாரத்தில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தார். மேபி தேர் இஸ் எ சான்ஸ் ஃப்ரம் அந்த வைல்ட் கார்டு என்ட்ரிலேருந்து அவர் அந்த விஷயத்தை பண்ணியிருந்தார். ஏன்னா ஃப்ரம் டே ஒன்லேருந்து பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஏன்னா போன வாட்டி வந்துட்டு வைல்ட் கார்டில் வந்து அர்ச்சனா தான் டைட்டில் அடித்தாங்க. மேபி அதை வந்து பண்ணியிருந்தா மேபி தேர் இஸ் எ சான்ஸ் இவருக்கும் போட்டு வந்திருக்குமோ. சௌந்தர்யா மாதிரி, விஷால் மாதிரி, ஜாக்லி மாதிரி, பவித்ரா மாதிரி அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ரயானோட கேம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வைல்ட் கார்டு என்ட்ரி அவ்வளோ வரும்போது பார்த்தீங்கன்னா டாஸ்க்கெல்லாம் அவ்வளோ அழகாக எடுத்து சூப்பராக பண்ணார். ஆனால் எப்போ வந்துட்டு அந்த லேடிஸ் அந்த குரூப்புக்கு அந்த பக்கம் போனாரோ ஃபஸ்ட்டு வாரமே தூக்கி அவர் அந்த பக்கம் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்ள்ஸ் பக்கமே இருந்தார். அதுக்கப்புறம் கோவா கேங் உருவாச்சு. அதோட போச்சு அவரோட கேம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நெகட்டிவ் தான். அதுக்கப்புறம் அவர் எப்போ வந்து ஆரம்பித்தாரு அவங்க ஃப்ரீ ஸ்டார்ஸில் அவங்க அம்மா அவங்க அக்கா வந்து சொல்லிட்டு போனாங்க, டேய் நீ டாஸ்க் பீஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. வெளியில் யார் அதை கிளப்பி விட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அந்த விஷயமே நம்மளுக்கு தெரிய வருது. சரிங்களா? அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, அக்காக்காக பண்ணுறாரா இல்லை முத்துக்காக பண்ணாரா, ஏதோ ஒரு வெறித்தனமான ஒரு விஷயத்த பண்ணார். இந்த மாதிரி வந்து ஒரு முனைப்போடு பண்ண விஷயத்த இன்னும் பண்ணியிருக்கலாம். அதேமாதிரி கூட சேர்ந்து நெகட்டிவாகவும் முத்துக்குமரனை பற்றி பேசுறது தான் அவருக்கு ஒரு பயங்கர ஆயிடுச்சு. மேபி அந்த டிக்கெட் ஆஃப் ஃபினாலில் வந்துட்டு முத்துக்குமரன் அதிகப்படியாக பேசாமல் இருந்ததா கூட மேபி தேர் இஸ் எ சான்ஸ் பவித்ராவை கூட அதிகமாக இவர் ஓட்டு வாங்கியிருக்கலாமோ. ஏன்னா இப்போ பவித்ராவுக்கும் ரயானுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது மேபி வந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணதே இல்லாமல் அங்கே வந்து முத்துக்குமரன் ஓவராக வந்து அட்டாக் பண்ணி நான் இதுதான் என்னோடய வேலை, சௌந்தர்யா கூட சேர்ந்து இதுதான் என்னோடய வேலை, இனிமேல் நான் அவன் முகத்தை கிழிக்க போகிறேன்னாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவர் கிழிக்கிறது மறந்து போயாச்சு. இது அவ்வளோதான். அந்த நேரத்துக்கு சூடாக பண்ணிட்டார். அதனால தான் வந்துட்டு இதில் பண்ணதும் இல்லாமல் அந்த ஒரு வாரத்தில் பண்ண பர்ஃபார்மன்ஸ்க்கு நினச்சாரு பாருங்கள், ஏஆர்எம் மேஜிக் நடக்கும். அதுவும் நேற்றுலாம் ரொம்ப ஃபீலிங் ஆகிப்பட்டாலும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னென்னா ஐயோ வின்னிங் அமௌண்ட்லேருந்து மைனஸ் பண்ணுறாங்க இந்த பணப்பெட்டியோட அமௌண்ட்டுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணார். என்னமோ இவருக்கு என்னென்னா மைண்டுக்குள்ளே வந்து இன்னுமே அவர் நம்பிட்டுருக்காரு அவர் தான் டைட்டில் அடிக்க போகிறார் அப்படின்ட்டு. பட் மக்களோட ஆதரவு சுத்தமாக கிடையாது ரயானுக்கு. இதுக்கு காரணம், முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா ரயான் மட்டும்தான். ரயான் மேபி நல்ல ஒரு கேமை கொடுத்துருந்தா கண்டிப்பாக அவர் 3rd 4th கூட வந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இன்றைக்கி மேபி தேர் இஸ் அ மிட் வீக் எவிக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி அந்த பணப்பெட்டியோட வெளியே போகிறேன்னா இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் அவர் ஜெயிச்சிருக்காருன்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. இன்னும் வந்துட்டு வரும். ஏன்னா இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஓடி போய் எடுத்துகிற மாதிரியே இருக்குது. இதில் வந்து எப்பயுமே வந்து 2.0 3.0 நடந்திருக்கு. அந்த மாதிரி மேபி தேர் இஸ் எ சான்ஸ் 2.0 3.0 சொல்லிட்டு அவங்க ஓடும்போது நடுவில் ஏதாவது பிரேக் கிரேக் வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதே மாதிரி இதில் வந்துட்டு அதிகப்படியாக பாதிக்கப்பட போகிறது பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ரயான் மட்டும்தான் இந்த பணப்பெட்டி எக்ஸ்பெஷலி டாஸ்கில். ஏன் அப்படின்னா ஓடுறது அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் பிடிக்கும். மற்றவங்க வந்துட்டு பெருசாக அதில் பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி விஷால் இப்போ இருக்கார்லங்க, அவரும் தானே ஓடுவார். அப்படின்னா விஷால் ஓடினாலும் அவங்க கூட சேர்ந்து பிக் பாஸ் டீமும் சேர்ந்து ஓடும். ஆனால் இவங்க 2 பேர் கூட ஓடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. குறிப்பாக முத்துக்குமரனுக்கு சுத்தமாக கிடையாது. ஆனால் முத்துக்குமரன் வந்து நழுவுற மீன் மாதிரி வந்துடுவாப்புல. ஆனால் ரயான் அதில் சிக்கிற வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓட்டும் கம்மியாக இருக்குது. ஸோ அதன் காரணத்தினால கண்டிப்பாக மிட் வீக் எவிக்ஷன் நடக்கும். அதில் மேக்ஸிமம் 99% ரயான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி பணப்பெட்டில் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போவார்ன்ற மாதிரி தோணுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த மிட் வீக் எவிக்ஷனில் யார் போனால் கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ரயான் மட்டும்தான். மற்றவங்க எல்லாருமே இதுக்கு கேப்பபிள் தான். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.